இந்த கூட்டாளி பார்வை இந்த யூடியூப் சேனல் சந்திப்பதில் மகிழ்ச்சி. சென்ற வாரத்தின் தொடர்ச்சியாக டுடே we are going to discuss about the fundamental rights or part 3 of the constitution, begins with the article 12 to ending with the article 35. So this is generally called as a fundamental rights. Before that, அதுக்கு முன்னாடி நம்ம ரைட்ஸ் அதை பற்றி கொஞ்சம் ஒரு ப்ரீஃப் இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். ரைட்ஸ், தெர் ஆர் மெனி கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ரைட்ஸ் அவைலபிள். அதில் ஃபோர்மோஸ்ட் அண்ட் எசென்சியல் ரைட்ஸ்ன்றது தான் ஃபண்டமெண்டல் ரைட்டு. பட் வி ஹேவ், பை வர்ச்சியூ ஆஃப் த மேன் வி பார்ன் இன் திஸ் வேர்ல்ட், வி ஹேவ் அவர் ஓன் நேச்சுரல் ரைட்ஸ். Natural rights is one classification. Fundamental rights is another classification. Then we have to go for the human rights, social rights, economic rights. இப்படி ரைட்ஸ் வந்து பல விதமான ஸ்பியரில் அவைலபிள். அது foremost வந்துட்டு fundamental right. That is the in our part 3 of the constitution, which is ensured and guaranteed to all its citizens. What is mean by citizen அப்படின்னா, citizen is a person who enjoys the fullest member of a state. ஒரு நாட்டினுடைய முழுமையான குடிமகன் அவர் தான் சிட்டிசன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். பட் சிட்டிசனுக்குள்ள நிறைய கிளாசிஃபிகேஷன் இருக்கும். Some people may not be a citizen of this state. State means the nation or country. India அப்படின்ற மாதிரி you have to take meaning. ஸ்டேட்னா நீங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட்டு, தமிழ்நாடு ஸ்டேட்டு, ஆந்திரா ஸ்டேட்டுன்ற மாதிரி மீனிங் எடுத்துக்கூடாது. இங்கே எப்போதுமே ஸ்டேட்னா இட் இண்டிகேட் ஒன்லி இந்தியா. ஸோ இந்த நேச்சுரல் ரைட் அப்படின்னு எடுத்தோம்னா, by virtue of the human being, we have biologically born in this world and inherited by generation. So we have certain natural rights. So for example, that which is need not guaranteed or conferred by the any statute or constitution. இதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு சட்டமோ இல்லை ஒரு அரசியலமைப்பு சட்டமோ கேரண்டி பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இது by virtue of the human being biologically born in this earth that you have these rights which are all nobody can curtail. For example, என்ன மாதிரி ரைட்ஸ் தான் நேச்சுரல் ரைட்ஸ் இருக்கு. ஸோ ரைட் டு we have a free air, அது வந்து ஒரு 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 இயற்கையான உரிமை. ரைட் டு லைட், தென் ரைட் டு வென்டிலேஷன், இது இந்த மாதிரி சில உரிமைகள். ரைட் டு ஹேவ் ஏ ஒன் மீன் ரைட் டு மேரி, ஈவன் ரைட் டு மேரி இஸ் ஆல்சோ ஏ, அது வரைக்கும் வந்து அது ஒரு ஸ்டாச்சுட்டரி ரைட்டாக தான் இருந்தது. But now recently the Supreme Court endorsed it as a part of the right to life under Article 21. அது வந்து ஒரு அடிப்படை உரிமையாகவே இப்போ கொண்டு வந்துட்டாங்க. ஸோ ரைட் டு மேரி, it also includes right to divorce. Then it goes to right to have an intercourse with the your counterpart sexual gender. இது எல்லாமே வந்து உங்களுக்கு இயற்கையாகவே இருக்கக்கூடிய ரைட் டு அர்ஜ் ஃபார் ஆஃப்ஸ்பிரிங், அப்படின்னா உங்களுடைய வாரிசுகளை உருவாக்குவது என்பதெல்லாம் நேச்சுரல் ரைட். இதெல்லாம் எந்த சட்டமும் சொல்லலை. நீங்கள் மேரேஜ் பண்ணிக்கிட்டு குழந்தை பெற்றாகணும் அப்படின்லாம் எந்த சட்டமும் சொல்லலை. இதெல்லாம் பை நேச்சர் இட் செல்ஃப் that every citizen in India or every person in the world that they will enjoy these natural rights. இது natural rights நம்ம சொல்றோம். So the second classification of rights is the human rights, மனித உரிமை. இந்த மனித உரிமைகள் வந்துட்டு வேர்ல்டு வைடாக இட் இஸ் அப்ளிகபிள். இஃப் எ பர்சன், அவங்களுடைய உரிமைகள் வந்து மனித உரிமைகள் இந்தியாவில் பாதிக்கப்படுது அப்படின்னா மனித உரிமை ஆணையம் வில் இன்டர்வீன் அண்டு ரெஸ்டோரிங் யுவர் ரைட்ஸ், உங்களுடைய உரிமையை மீட்டு தந்துடுவாங்க. ஒன்று, சப்போஸ் அன் இந்தியன் கோயிங் டு அப்ராட், ஒரு வெளிநாட்டுக்கு போகிறார் அப்படின்னா, வெளிநாட்டில் உங்களுக்கு ஒரு உரிமைகள் அங்கே பாதிக்கப்படுது மனித உரிமை அப்படின்னா, அங்கே இருக்கிற கண்ட்ரியும் ரெஸ்பான்சிபிள், அந்த கண்ட்ரியும் ரெஸ்பான்சிபிள் டு சேஃப்கார்ட் அண்டு ரெஸ்டோர் யுவர் ஹியூமன் ரைட்ஸ். அங்கேயும் வந்துட்டு உங்களுடைய மனித உரிமை காக்கப்பட வேண்டும் என்பது வேர்ல்டு வைடாக ஐநா சபையில் அனைத்து மெம்பர் நாடுகளும், கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட்
எல்லா நாடுகளுமே அதில் மெம்பர் தான், 1 or 2 கண்ட்ரிஸை தவிர. ஒரு 197 கண்ட்ரிஸ் இந்த வேர்ல்டு, 197 நாடுகள் ஐநா சபையில் மெம்பராக இருக்காங்க. உலக லெவல்லையும் அவ்வளோதான் கண்ட்ரிஸ் இருக்குது உங்களுக்கு. மேபி 1 or 2 முன்ன பின்ன இருக்கலாம், அவ்வளோதான். மற்றபடி ஆல் கண்ட்ரிஸ் ஆர் மெம்பர்ஸ் ஆஃப் தி யுனைடெட் நேஷன். ஸோ அதில் இருக்கிற எல்லா மெம்பர் கண்ட்ரியுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் உரிமையை பாதுகாக்க வேண்டிய கடமை அவங்களுக்கு உண்டு. அந்த ஹியூமன் ரைட்ஸ் சார்ட்டரில் எவ்ரிபடி இஸ் சைன்ட் அண்ட் அக்செப்டட் தட் எ பயாலஜிக்கல் பர்சன் ஆர் ஹியூமன் ஹூஎவர் கோஸ் இன் ஆர் ஹூஎவர் வேரெவர் ஹீ கோஸ், எங்கே போனாலும் இந்த பூமியில் அவருடைய உரிமையை பாதுகாக்க வேண்டும் என்பது தான் அதனுடைய அடிப்படை. அதனால் உங்களுடைய உரிமைகள் இப்போ ஃபண்டமெண்டல் ரைட்டுன்னு எடுத்திங்கன்னா அது இந்த கண்ட்ரியில் இங்கே மட்டும்தான் அப்ளிகபிள். ஆனால் மனித உரிமை என்பது குளோபல் ஃபினாமினா. ஸோ எவ்ரி மெம்பர் கண்ட்ரி ஆஃப் த யுனைடெட் நேஷன், ஒவ்வொரு உறுப்பு நாடுகளும் ஐநா சபையிலிருந்து எந்த ஒரு மனிதருக்கும் மனித உரிமை பாதிக்கப்பட்டால் அதை காக்க வேண்டிய பொறுப்பு அவங்களுக்கு உண்டு. ஸோ இதுதான் மனித உரிமைக்கான ஒரு டெஃபினிஷன். ஸோ இந்த மனித உரிமைக்கு என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னு எடுத்திங்கன்னா, இப்போ ரைட் டு லைஃப், ரைட் டு மூவ், இதெல்லாம் உங்களுக்கு ரைட் டு ஃபுட்டு, ரைட் டு லிவ் வித் த டிக்னிட்டி, இது எல்லாமே நமக்கு மனித உரிமைகள் தான். நீங்கள் ஈவன் ஃப்ரீ ஃப்ரம் ஹராஸ்மெண்ட், இதெல்லாம் மனித உரிமைகள். ஒருத்தர் நீங்கள் கொடுமைப்படுத்தக்கூடாது, ஸ்லேவரி பண்ணக்கூடாது, ஈவன் ப்ராக்டிஸிங் அன்டச்சபிலிட்டிஸ் பர்டிகுலர்லி இன் இந்தியா, இதெல்லாம் மனித உரிமை மீறல்கள் தான் உங்களுக்கு ஆக்சுவலாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டுடேஸ் கான்டெக்ஸ்டில். இதே மாதிரி நீங்கள் மற்ற கண்ட்ரீஸில் நீங்கள் போனீங்கனாலும் அந்த கண்ட்ரீஸும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய உரிமைகளை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அனைத்து உறுப்பு நாடுகளும் ஐநா சபையின் உறுப்பு நாடுகளுக்கும் உண்டு. ஸோ இதுதான் மனித உரிமைக்கான ஒரு டெஃபினேஷன் அண்ட் இட்ஸ் எக்ஸாம்பிள்ஸ். மூணாவது எடுத்திங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ன்றது அடிப்படை உரிமைகள். இந்த அடிப்படை உரிமைகள் தான் இந்த பார்ட் 3 ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் இஸ் தி டோட்டல் ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன். இங்கே தான் அதனுடைய உயிர் நாடியே இருக்குது. இந்த கான்ஸ்டிடியூஷனுடைய எசென்ஷியல் பார்ட் எதுன்னா பார்ட் 3 தான் உங்களுக்கு ஆக்சுவலாக சொல்லணும்னா. ஏன்னா டெமோக்ரஸி நம்ம சொல்கிறோம், இந்தியாவை டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில் மக்கள் ஆட்சியில் மக்களுக்கு உரிமையே இல்லை அப்படின்னா தேர் இஸ் நோ மீனிங். ஸோ அதனால் உரிமைகள் என்பது மோஸ்ட் எசென்ஷியல் அண்ட் ஃபண்டமெண்டல் டு தி கான்ஸ்டிடியூஷன் and it should be guaranteed to all its citizens and other persons in India residing here அப்படின்னா அவங்களுக்கு இந்த உரிமைகள்லாம் இருக்கணும். சரி, இப்போ அடிப்படை உரிமைகள் எடுத்திங்கன்னா நமக்கு ஆர்டிகல் 12 to 35 வரைக்கும் நமக்கு ஆர்டிகல் இந்திய அரசியல் சட்டத்தில் பார்ட் 3ல் சொல்லப்படுது. இந்த உரிமைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஆனால் இந்த உரிமைகள் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா இது எல்லாமே அப்சல்யூட் ரைட்டா இல்லையா அப்படின்றது ஒரு சின்ன ஒரு கொஷின் எப்போதுமே ஏற்படும். நம்ம இப்போ உதாரணத்துக்கு ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு வச்சுங்களேன், நீங்கள் நினச்சதெல்லாம் பேச முடியுமானா முடியாது. தேர் வில் பி அ ரெஸ்ட்ரிக்ஷன். ஸோ ஏன்னா ஒய் சச் ரெஸ்ட்ரிக்ஷன் இஸ் இன்கார்பரேட்டட் இன் அவர் கான்ஸ்டிடியூஷன். ஏன் அதை கொண்டு வந்தாங்க அப்படின்னா, பிகாஸ் ஒயில் யூ ஆர் என்ஜாயிங் த ஃபண்டமெண்டல் ரைட் ஆஃப் ஸ்பீச் ஆர் ரைட் டு ஸ்பீச், த சேம் ரைட் வில் பி என்ஜாய்டு பை யுவர் ஃபெல்லோ சிட்டிசன். அவரும் என்ஜாய் பண்ணுறாரு, அதனால் அவர் உரிமையை பாதிக்காத லெவலுக்கு தேர் வில் பி ஒன் லைன் வித்தின் தட் யூ ஹேவ் டு என்ஜாய் யுவர் ரைட்ஸ். அதுதான் இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸுடைய நாம்ஸ். பிகாஸ் ஆல் சிட்டிசன்ஸ் அண்ட் யுவர் ஃபெல்லோ பிரதர் இஸ் ஆல்சோ என்ஜாயிங் த சேம் ரைட். ஸோ வித்தவுட் அஃபெக்டிங் தேர் ரைட்ஸ் யூ கேன் என்ஜாய் யுவர் ரைட்ஸ். ஃபண்டமெண்டல் ரைட்டு எந்த விதமான இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட்டும் இல்லாமல் நீங்கள் பண்ணலாம். சரி, இந்த உரிமையில் உங்களுக்கு இந்த ஃபண்டமெண்டல் ரைட்டுக்கு நிறைய எக்ஸாம்பிள் இருக்குது. உள்ள நிறைய வி ஹேவ் 12 to 35 வரைக்கும் ஃபண்டமெண்டல் ரைட் தான் நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனில். ஸோ இந்த 12 அப்படின்றதுக்கு இட் இஸ் கிவிங் தி டெஃபினிஷன் ஆஃப் த ஸ்டேட். அங்கே போய் வச்சுருக்காங்க பாருங்கள். ஏன் ஸ்டேட்டை கொண்டு போயிட்டு பார்ட் 1ல் வைக்கல? பார்ட் 1ல் தான் இந்தியா இஸ் கால்ட் அஸ் ஆர்டிகல் 1லே சொல்கிறாங்க இந்தியா இஸ் அதர்வைஸ் கால்ட் அஸ் பாரத் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே தானே சொல்லணும் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ்ன்னு சொல்கிறாங்கல்ல அங்கே. அப்போ அங்கே தானே சொல்லியிருக்கணும் இந்த ஸ்டேட்டுக்கான டெஃபினிஷன். அதை எடுத்துக்கிட்டு ஏன் பார்ட் 3ல் வச்சுருக்காங்க அப்படின்னா, திஸ் நேஷன் இஸ் நாட் கிரியேட்டட் பை எனி கவர்மெண்ட். It is created by the people who are all the fighters for our independence, and these national leaders are freedom fighters who created this state. The state na inga naadu, nation, country அப்படின்ற ஒரு மீனிங். So this state is become the most fundamental right of the citizen அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஸோ அதனால் இந்த நாடு என்பதே நமக்கு உரிமை. இந்த உரிமை நமக்கு ஒன்றும் அரசாங்கம் தரல. The state is the
fundamental right which is not gifted by the government. In turn, the government only gifted by the people. அதுதான் உங்களுக்கு ரிவர்ஸ் தான், வைஸ் வர்ஸாக தான் உங்களுக்கு. கவர்மெண்ட் ஒன்றும் நமக்கு இந்த நாட்டை உருவாக்கி நீங்கள் இதெல்லாம் வச்சுக்கங்க நீங்களாம் என்ஜாய் பண்ணு சொல்லலை. இட் இஸ் ஆல் தி பிகாஸ் நம்ம பாருங்கள், அவர் கண்ட்ரி இஸ் ரூல்டு பை மெனி யூரோப்பியன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரெஞ்சு ரூல் பண்ணியிருக்காங்க, டச்சு ரூல் பண்ணியிருக்காங்க, இங்கிலீஷ் ரூல் பண்ணியிருக்காங்க, தென் போர்ச்சுகல் ரூல் பண்ணியிருக்காங்க. மெனி யூரோப்பியன் கண்ட்ரீஸ் வேர் ரூல்டு இந்தியா சைமல்டேனியஸ்லி, ஒரே நேரத்தில் ஆட்சி பண்ணியிருக்காங்க இந்தியாவில். ஆனால் இருந்தாலும் we are not made any freedom fight against the other European countries except British. Why அப்படின்னா அவங்க தான் வந்து நம்மளுடைய பர்சனல் லாவுக்குள்ளே ரொம்ப இன்டர்ஃபியர் பண்ணாங்க, நம்மளுடைய ஏற்கனவே எக்ஸிஸ்டிங் லாவுக்குள்ளே இன்டர்ஃபியர் பண்ணாங்க. அவங்க தான் வந்துட்டு இன்ட்ரடியூஸ்ட் மெனி லீகல் சிஸ்டம் இன் இந்தியா. அதனால் வந்து நேச்சுரலி வந்து அவங்களோட இன்டர்ஃபரன்ஸு நம்மளுடைய பிலீஃப்குள்ளேயோ நம்மளுடைய ப்ராக்டிஸுக்குள்ளேயோ தலையிட வந்தது. அதனால் வந்துட்டு அவங்க தான் வந்து என்டையர் இந்தியா வேறு ரூல் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அதனால் வந்துட்டு வேரியஸ் மெத்தடில், தட் இஸ் வை வி அஜிடேட்டட் குட் இந்தியா அகெயின்ஸ்ட் ஒன்லி பை பிரிட்டிஷ். வெள்ளையனே வெளியேறுன்னு தான் சொன்னோம். நம்ம வந்துட்டு போர்ச்சுகலே வெளியே போங்க, ஃப்ரெஞ்சு வெளியே போங்கன்னு நம்ம சொல்லலை, பிரிட்டிஷர்ஸ்க்கு மட்டும்தான் நம்ம சொன்னோம். முகல் இந்தியாவிலே சொல்ல. முகல் இந்தியா, இஃப் யூ டேக் முகல் இந்தியா ஃப்ரம் 1526 to 1707 அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 500 years ஆல்மோஸ்ட் 1256 இருக்குது. அதுலேயே முஸ்லீம் ரூலில் we never agitated against them. Even in the 1856 ரிவோல்ட்டிலே 1857 சிப்பாய் மூட்டினிலே நம்ம எல்லாம் சேர்ந்து என்ன சொல்கிறோம், இந்த பகதூர் ஷா 2 இஸ் த இந்தியாஸ் எம்பரர் தான் நம்ம சொல்கிறோம். அந்தளவுக்கு we were unified together. But after the British intervention only, this partition attitude between the Muslim and the Hindus were fabricated. அதை அப்போ தான் கொண்டு வர்றாங்க. அந்த மாதிரி ஒரு பிரிவினைவாதம் கொண்டு வர்றாங்க. இட் இஸ் தி அவுட்கம் ஆஃப் தி பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால். பெங்கால் பிரித்தாங்க பாருங்கள் 1905. அதனுடைய வெளிப்பாடு தான் which is culminated at the end of 1947 where the country is divided into two on the basis of its religion. மதத்தின் அடிப்படையில் ஒரு கண்ட்ரி பிரிக்கப்பட்டது, அதுதான். பட் ரிலிஜன் ஒன்றா யூனிட் பண்ணுமானா ஒரு கண்ட்ரி யூனிட் பண்ண முடியாது. இட் ஓன்ட் பி ஸ்டாண்ட் ஃபார் லாங் டைம், நிற்காது. தொடர்ச்சியாக நிற்குமானா அந்த கண்ட்ரி யூனிஃபைடாக இருக்க முடியாது. பாருங்கள், ஈஸ்ட் பாகிஸ்தான் வெஸ்ட் பாகிஸ்தான் ஃபர்தர் டிஸ்இன்டகிரேட்டட் ஈச் அதர். ஸோ அதுவும் ஏற்பட்டது. பங்களாதேஷ்னு ஒரு கண்ட்ரி உருவாச்சு. ஸோ அதனால் இந்த உரிமைகள் எல்லாமே என்னென்னா நம்ம அடிப்படை உரிமைகள் நம்ம ஸ்டேட் அப்படின்னு நம்ம சொல்ல வந்தோம். இந்த ஸ்டேட் இட் இஸ் தி ஃபண்டமெண்டல் எசென்ஷியல் எலிமெண்ட் ஆஃப் தி சிட்டிசன். அது சிட்டிசன் தான் கொடுத்துருக்காங்க. அதனால தான் இட் இஸ் நாட் கிவன் டு தி கவர்மெண்ட். தட் இஸ் வை த ஆர்டிகல் 12 state is incorporated as a first fundamental right in our constitution under part 3. part 3ல அங்கே சொல்லப்பட்டது உங்களுக்கு. அதுதான் அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான அது ஒரு இஷ்யூ. ஏன்னா ஒரு ஸ்டேட்னா என்ன, வாட் இஸ் த டெஃபினிஷன் ஆஃப் ஸ்டேட் அப்படின்னு கூட யூ மஸ்ட் நோ. ஒரு நாடு வரையறை அப்படின்னா என்ன சொல்லுவீங்க, வாட் இஸ் த டெஃபினிஷன் ஆஃப் த ஸ்டேட்? ஸ்டேட்னா தேர் ஷுட் பி எ எலிமெண்ட் ஆஃப் ஒரு டெரிட்டரி கண்டிப்பாக இருக்கணும். ஒரு பூமி தானே, அந்த ஒரு பூமியில் ஒரு டெரிட்டோரியல் பவுண்ட்ரிஸ்ன்னு சொல்லுவோம். அதை வரையறுக்கப்பட்ட எல்லை அந்த நாட்டுக்கு இருக்கணும். அது ஃபஸ்ட்டு ஃபோர்மோஸ்ட் எலிமெண்ட். இப்போ அண்டார்டிகாவில் இருக்குது, அங்கே நோ மேன்ஸ் லேண்டு தான், யாருமே அங்கே கிடையாது. அதை நம்ம ஸ்டேட்டுன்னு சொல்ல முடியாது. அங்கே ரிசர்ச்சர்ஸ் மட்டும் சயின்டிஸ்ட் மட்டும் தான் போயிட்டு வந்துட்டுருக்குறாங்க. அதனால் அந்த நம்ம ஸ்டேட்டுன்னு சொல்ல முடியாது அண்டார்டிகா காண்டினென்ட்டு. பிசைட்ஸ் பட் இந்தியா இஸ் அ ஸ்டேட். அதனால தான் ஸ்டேட்டுக்கான டெஃபினிஷன் ஃபஸ்ட் எலிமெண்ட்டு த ஸ்டேட் ஷுட் ஹேவ் எ டெரிட்டோரியல் ஃபிக்ஸ்டு பவுண்ட்ரி இருக்கணும். அது டெரிட்டோரியல் பவுண்ட்ரி இருக்கணும். ரெண்டாவது, அப்போ அந்த டெரிட்டரி மட்டும் இருந்தால் போருமானா பத்தாது. அப்போ வாட் இஸ் த ஸ்டேட் ஆஃப் தி செகண்ட் எலிமெண்ட் ஆஃப் த ஸ்டேட் என்ன உங்களுக்கு, அங்கே பீப்புள் கண்டிப்பாக இருக்கணும். ஆமாம், பீப்புள் இஸ் தி செகண்ட் ஃபோர்மோஸ்ட் எலிமெண்ட் ஆஃப் த ஸ்டேட் அண்ட் இட் இஸ் த ஒன்லி த லிவிங் எலிமெண்ட் ஆஃப் த ஸ்டேட். அங்கே உயிரோடு இருக்கிறது எதுன்னா பீப்புள் தான். அது செகண்ட் எலிமெண்ட். தேர்டு, அப்போ பீப்புள் இருந்தால் அடுத்து என்ன இருக்கணும் உங்களுக்கு, அங்கே அந்த ஸ்டேட்டு ஒரு இண்டிபெண்டன்ட் ஸ்டேட்டாக இருக்கணும். அது அதை விட ரொம்ப முக்கியம் டெமோக்ரஸியில். இண்டிபெண்டன்ட் ஸ்டேட்னால் எப்படி உங்களுக்கு, இப்போ 1947க்கு முன்னாடி நம்ம இந்தியா இஸ் நாட் அ ஸ்டேட். அது ஸ்டேட்டு கிடையாது. 47க்கு பிற்பாடு தான் இந்தியா இஸ் அ ஸ்டேட். ஆமாம். ஸோ அந்த இண்டிபெண்ட்டாக இருக்கணும் ஸ்டேட்டு. அப்போ இண்டிபெண்ட்டாக இருக்கணும்னா அது என்ன ஸ்டேட்டுக்கு இருக்கணும் மெயினாக உங்களுக்கு, அந்த ஸ்டேட் ஷுட் பொசஸ்டு வித் தி
சாவரின் பவர். சாவரின்னா என்ன? ஒரு அன்லிமிட்டெட் பவர் அண்ட் அன்கண்ட்ரோலபிள் பவர். இது யாரையுமே எக்ஸசைஸ் பண்ண முடியாது. நோபடி கேன் இன்ஃப்ளூயன்ஸ் சாவர்னிட்டி ஆஃப் எ ஒன் ஸ்டேட். சரி, இப்போ நம்ம வந்து அந்த சாவரின் அப்படின்ற அந்த பவர் வந்துட்டு ப்ரீ இண்டிபெண்டன்ஸில் யாருக்கிட்ட வச்சுருந்தாங்க இதை? அதுதான் வந்துட்டு எங்கே இருந்ததுன்னா, இட் இஸ் அட் தி ஹேண்ட்ஸ் ஆஃப் த குயின் ஆஃப் இங்கிலாந்து. ஏன்னா அவங்க தான் சொன்னாங்க 1857 ரிவோல்ட்டு முடிஞ்ச உடனே 58 குயின்ஸ் ப்ரொக்ளமேஷன் வருது, மகாராணி பிரகடனம். அதில் சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க? ஐ ஆம் த சாவரின் எம்ப்ரஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு அவங்க டிக்ளேர் பண்ணுறாங்க. அப்போ அந்த சாவரின் யார்கிட்ட இருந்தது? இந்தியாவில் இல்லை அந்த சாவரின் பவர். ஸோ அவர் இண்டிபெண்டன்ட் சாவரின் பவர் லைஸ் வித் தி குயின் ஆஃப் இங்கிலாந்து. அந்த சாவரின் பவர் தான் நம்ம 1947 we got back again. அந்த சாவரின் பவர் தான் நம்ம திரும்ப பெற்றோம். அந்த சாவரின் பவருக்கு பேர் தான் ஃப்ரீடம், அதுதான் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கோம். ஸோ த தேர்ட் எலமெண்ட் ஷுட் ஹேவ் ஏ இண்டிபெண்ட் ஸ்டேட்டாக இருக்கணும், அது கம்பல்சரியாக. அது 3. அப்போ 4வது என்ன இருக்கணும் அப்படின்னா, தேர் ஷுட் பி ஏ அந்த லா, அந்த ஸ்டேட்டுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு சொன்ன ஸ்டேட்டுக்கு வந்துட்டு ஷுட் ஹேவ் எ டெரிட்டரி, செகண்ட் இஸ் எ பீப்புள், 3வது வந்து சாவரின் ஸ்டேட்டாக அது இருக்கணும். அப்போ 4வது என்ன இருக்கணும் உங்களுக்கு முக்கியமாக? ரூல் ஆஃப் லா இருக்கணும். அங்கே சட்டத்தின் ஆட்சி அங்கே இருக்கணும். தேர் ஷுட் பி அ ரூல் ஆஃப் லா. அந்த ரூல் ஆஃப் லா பிரகாரம் தான் அந்த நாட்டை ஆட்சி பண்ணணும். ஏன்னா நம்ம 1947 முன்னாடி இருந்த அந்த கிங்ஷிப்பு, குயின்ஷிப்பு, அனார்கி, மொனார்கி ஆர் ஆட்டோக்ராட்டு எல்லாத்தையுமே we abolished and we adopted the system of democracy, that is a people rule, மக்களாட்சி. அந்த மக்களாட்சியில் கண்டிப்பாக மக்களுக்கு உரிமைகளை கொடுத்துட்டு அந்த உரிமைகளை எப்படி கொடுக்கணும்? the law should ensure the fundamental right. அதை ஸ்டாச்சுட்டாக நம்ம கொடுக்குறோம். ஸ்டாச்சுட்டே இல்லாமல் கூட வந்து பார்த்தீங்கன்னா we have the constitutional rights or it is a part 3 is a fundamental right. அப்போது அந்த ரூல் ஆஃப் லா அப்படின்றது இருக்கணும்னா, வாட் இஸ் த ஃபண்டமெண்டல் ரூல் ஆஃப் லா இங்கே அப்படின்னா, த ஃபண்டமெண்டல் லா ஆஃப் த லேண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த நாட்டினுடைய அடிப்படையான சட்டம் எதுனா அது கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. அதுதான் இட்ஸ் அ ரூல் ஆஃப் லா. அந்த ரூல் ஆஃப் லான்றது வந்துட்டு பார்ட் 3 அண்ட் பார்ட் 4 சொல்லக்கூடிய உரிமைகள் தான் ரொம்ப முக்கியமான உரிமைகள். ஸோ இப்போ ஃபண்டமெண்டல் ரைட்டு இந்த 4 இருந்தால் தான் எ மாடர்ன் டெஃபினிஷன் ஆஃப் த ஸ்டேட், ஒரு நாடு வரையறை அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த 4ஐயும் நீங்கள் கண்டிப்பாக எழுதி ஆகணும். அப்போ தான் வந்து இட் வில் பி எ ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் தி ஸ்டேட் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த 4மே வந்து நமக்கு கொடுத்தப்பட்டிருக்குது. ஆனால் நம்ம ஆர்டிகல் 12 வந்துட்டு இட் இஸ் இல்லஸ்ட்ரேட்டட் நாட் ஆஸ் எ ப்ராப்பர் டெஃபினிஷன் ஆஃப் ஸ்டேட். ஆனால் ஸ்டேட்டுக்கான டெஃபினிஷன் நம்ம எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம இதில் வந்துட்டு இட் இஸ் த ஸ்டேட், த டேர்ம் ஸ்டேட்ஸ் இன்க்ளூட்ஸ் பார்லிமெண்ட்டு, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, பிரசிடெண்ட்டு ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட்டு, கவர்னரு அண்ட் அதர் அத்தாரிட்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா ஸோ இது எல்லாமே ஏன் அப்படி இல்லஸ்ட்ரேஷனில் ஸ்டேட்டுக்கான டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் ஒரு விதமான ஸ்டேட்டுக்கான டெஃபினிஷன் தான். ஸோ வி ஹேவ் டெமோக்ராட்டிக் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த 4 எலிமெண்ட்டு தான் ஃபண்டமெண்டல் எலிமெண்ட் ஆஃப் ஸ்டேட்டு. நம்ம கான்ஸ்டியூஷன் சொல்லப்பட்ட பிரகாரம் ஸ்டேட்டுன்றது நம்ம அரசை மீன் பண்ணுறோம், அரசை தான் மீன் பண்ணுறோம் இங்கே வந்துட்டு. ஆனால் இட் இஸ் தி ஃபண்டமெண்டல் ரைட் ஆஃப் த எவ்ரி சிட்டிசன். திஸ் ஸ்டேட் த கவர்மெண்ட் வில் மே கோ ஆர் மே நாட் கோ. இந்த கவர்மெண்ட்டு இல்லாமலே கூட போயிடும். ஆனால் ஸ்டேட் இஸ் அவர் பர்த் ரைட், நம்மளுடைய உரிமையாக அது. இட் இஸ் வி ஆர் த ஸ்டேட்டுன்றது, இந்த நாடு நம்முடைய வந்து பிணைக்கப்பட்டுள்ளது. இது நோ ஒன் கேன் ஆர் நோ அத்தாரிட்டி கேன் செப்பரேட் இட். ஸ்டேட்டையும் சிட்டிசனையும் பிரிக்க முடியாது. ரெண்டும் வந்து இன்பைப்டு விச் ஈதர், ரெண்டுமே ஒன்றோட ஒன்று கலந்தது. இது பிரிக்கிறதுக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கே எந்த அதிகாரமும் கிடையாது. ஸோ இதுதான் வந்து 4 மோஸ்ட் எலிமெண்ட்ஸ் ஆஃப் த ஸ்டேட் அண்ட் இட்ஸ் டெஃபினிஷன்ஸ்.